இந்த உலகத்தில் சரியாக இருக்கவங்க எப்போதுமே சங்கடத்தை மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க. ஆனால் நிறையா இருக்கவங்க எப்போதுமே சந்தோஷத்தை மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியல, அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. வியாழக்கிழமை ஈவினிங் போல் அந்த விளாக் எடுத்தேன். அன்னைக்கு காலையிலே மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். அதனால் மாவுக்கு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கூடவே ஒரு டீயும் போட்டு குடிச்சு முடிச்சாச்சு. என்னமோ தெரியல, அந்த டீ குடிச்சாதான் நமக்கு வேலையே ஓடுது. நானும் சாப்பாடு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் டயட்டில் இருந்தாலும் அந்த டீ மட்டும் இல்லாமல் நமக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. ஸோ மாவும் அரைச்சி முடிச்சுட்டு ஃபுல்லாக கையோட கிரைண்டரிங் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து கழுவலாமேன்னு நினச்சோம்னா அந்த கிரைண்டரை கழுவுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ எப்போதுமே மாவு அரைச்சோன்னு ஃபஸ்ட்டு கிரைண்டரை கழுவி வச்சுருங்க. அமேசானில் ஒரு எலக்ட்ரிக் பீட்ரு ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் அன்றைக்கி வந்துருந்துச்சு. அதை தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஏற்கனவே என் ஹஸ்பண்டோட பர்த்டே விளாக்கில் சொல்லியிருப்பேன், கேக் பாதி பண்ணிட்டு இருக்கும் போதே பீட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்காக தான் இந்த பீட்ரு ஆர்டர் போட்டிருந்தேன். பரவாயில்ல, நல்லாவே வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் 2300 ரூபாய்.